மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில, அவருடைய கடைசி நாட்களில கெத்செமனே தோட்டத்துல முகங்குப்புற விழுந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தன்னோடு கூட இருந்த சீசர்களுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் அதிகமான நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்கள் சோதனைக்கு உட்பட மாட்டார்கள். யார் யாரெல்லாம் அதிக நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணவில்லையோ, வேத வசனத்தின்படி நான் சொல்லுகிறேன், அவர்கள் சோதனைக்கு உட்பட்டு விடுவார்கள். இன்றைக்கு சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றால், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நம்முடைய குடும்பம் இந்த பூமியில வாழ வேண்டும் என்றால், நமக்கு தேவை விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவம். இயேசு கிறிஸ்து ராத்திரி முழுவதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணினார். அதனால்தான் அவருடைய 3 வருட ஊழியம் மிக சிறப்பாய் இருந்தது. போகிற இடங்களிலெல்லாம் அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டே இருந்தது. சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுகமடைகிறார்கள், குருடர்கள் பார்வையடைகிறார்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறார்கள், பிசாசுகள் ஓடுகிறது. இப்படி பலத்த அற்புத அடையாளங்கள் அவருடைய ஊழியத்தில் நடப்பதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து விழித்திருந்து ஜெபம் பண்ணினார். நம்ம ஆண்டவர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அதை அப்படியே செய்து காண்பிக்கிறவர். எதை ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை அவர் செய்கிறவர். சீசர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதே காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். அதனால இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில விழித்திருந்து ஜெபம் பண்ணுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. ஆகையினால அதிகமாக நம்ம தேவ சமூகத்துல ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அதிகமான ஜெபம் காணப்பட வேண்டும். அதனால்தான் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எவ்வளவு நேரம் நம்ம ஜெபம் பண்றோம்? கொஞ்சம் நம்மையே நிதானித்து பார்க்கலாமா? கொஞ்சம் நம்மளே கேட்டு பார்க்கலாமா? இந்த உலக பிரகாரமான வேலைக்கு நம்ம எவ்வளோ நேரத்தை கொடுக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவதற்கு எவ்வளோ நேரத்தை கொடுக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா சோதனைக்கு உட்பட மாட்டீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இடைவிடாமல் ஜெபம் அவசியம். இன்னும் இதே காரியத்தை பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது,
எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையினால ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். இன்னைக்கு மீதி எல்லாத்துலயுமே நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். நம்ம பிள்ளைகளை வளர்க்கறதுல, ஒரு வீடு கட்டி சொகுசா வாழ்றதுல, ஆடம்பரமான ஆடைகளை வாங்குவதுல, உடை உடுத்துவதுல, ஒரு வாகனத்தை ஓட்டுவதுல, தொழில, எல்லாத்துலயுமே நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஆனா எதுல ஜாக்கிரதையா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரோ அதை நம்ம மறந்துடுவோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எதை மறந்தாலும் சரி, எதை செய்றீங்களோ செய்யலையோ சரி, ஜெபம் பண்ணுவதை நீங்க மறக்க கூடாது, ஜெபத்தை நீங்க விட்டுவிடக் கூடாது என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க ஜெபத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா சோதனை உங்க குடும்பத்திற்குள்ள, உங்க வாழ்க்கையில, உங்க தொழிலில வந்துரும். ஆண்டவர் சொல்றார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவதுல நீங்க ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுவதில நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் ஜெபம் பண்ணுவதில ஜாக்கிரதையா இருங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஏன் ஆண்டவர் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்? ஏன் ஆண்டவர் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள்? ஏன் ஆண்டவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால், இங்கு எழுதப்பட்டிருக்கிறது, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டும் என்றார். இனி வரப்போகிற காலங்கள் மிகவும் கொடிதான காலங்களாக இருக்க போகிறது. ஏனென்றால் இப்பொழுது ஆங்காங்கே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இனி வருகிற நாட்கள்ல அதிகமான யுத்தங்கள் நடக்க போகிறது. 3வது உலக போர் வரப்போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டும் என்றார். ஆங்காங்கே தேசத்துல குண்டுமலைகள் பொழிய போகிறது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டும் என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இனி வரப்போகிற காலங்கள் மிகவும் கொடிதான காலங்களா இருக்க போகிறது. இனி வரப்போகிற நாட்கள் மிகவும் கொடிதான காலங்களா இருக்க போகிறது. ஆகையினாலே எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். இன்னைக்கு மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானத்துல வருகிற பொழுது அவருக்கு முன்பாக நம்ம நிற்க வேண்டும் என்றால், அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்றால் அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஆண்டவரோடு கூட பேசுகிற அந்த அனுபவம் நமக்கு அவசியம். ஆண்டவரோடு கூட பேசாதவர்கள், ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணாதவர்கள் அந்த நாளில அவரோடு கூட பறந்து போக முடியாது. ஜெபம் ஒன்றுதான் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றும்.
அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லுவதற்கு காரணம், தேவனோடு எப்பொழுதும் நீங்களும் நானும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனோக்கை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து கொண்டார். பாருங்க, எவ்வளவு மேன்மையான ஒரு அனுபவம் பாருங்க. தேவன் அப்படியே உயிரோடு கூட ஏனோக்கை எடுத்து கொண்டார். காரணம் என்னவென்றால், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதர். தேவனோடு கூட ஏனோக்கை சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடினால ஏனோக்கை தேவன் அப்படியே எடுத்து கொண்டார். அங்க ஏனோக்கை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. 22வது வசனம், ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். பாருங்க, குடும்பத்தோடு கூட ஏனோக்கு வாழ்ந்தார். ஆனாலும் தேவனோடு கூட அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவனிடத்துல எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டபடினாலே, தேவனிடத்துல எப்பொழுதும் பேசுகிற மனிதனாய் காணப்பட்டபடினாலே அப்படியே அவர் பறந்து போனார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்றீங்க? கொஞ்சம் உங்களையே நீங்க கேட்டு பாருங்களாம். ஜெபத்திற்கென்று எவ்வளவு நேரத்தை கொடுக்கறீங்க? ஜெபத்திற்கென்று நேரத்தை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கென்று ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நமக்கென்று ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கைய ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரலோக வாழ்க்கை இருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நாம் இழந்து போகக்கூடாது. அந்த வாழ்க்கையை நம்ம இழந்துடக்கூடாது. அது ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. இது பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், நஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை. ஆனா பரலோக வாழ்க்கை அப்படி கிடையாது. அங்க எப்போதும் சந்தோஷம் தான், அங்க எப்போதும் மகிழ்ச்சி தான். ஆண்டவருக்கு முன்பாக இடமும் பகல் அவரை சேவிக்கிற அந்த அனுபவம், அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா, அந்த மனுஷகுமாரனாய் இயேசுவுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் மாறணும் அப்படின்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பரலோக ராஜ்யம். தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த நித்திய ஜீவன். அதற்கு ஜெபம் அவசியம். இன்னைக்கு நம்முடைய ஜெப நேரத்தை அதிகரிக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணாத எவ்வளவு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. 24 மணி நேரம் இருக்குது. 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் கூட, 5 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண முடியாத கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் பரலோகத்தை எதிர்பார்க்கிறாங்க. நான் பரலோகத்திற்கு போகணும், பரலோகத்துல போய் சந்தோஷமா வாழன்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் கேட்பார், நீ ஜெபம் பண்ணியா அப்படின்னு கேட்பார். நீ ஜெபம் பண்ணலையா, நீ என்னுடைய ராஜ்யத்திற்கு வர முடியாது. ஏனோக்கை போல தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்னா ஒரு நாள்ல நான் மத்தியவானத்துல வருகிற பொழுது அப்படியே என்னோடு கூட பறந்து வர முடியும். இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல தேவனோடு கூட சஞ்சரிக்காதவர்களுக்கு அங்க இடமே இல்லை. நீங்க நோவாவை குறித்து பார்ப்பீர்கள் என்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானோ உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். பெரிய ஒரு அழிவில் இருந்து கர்த்தர் நோவாவை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால்,
நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதர். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதராக இருந்தபடினாலேதான் நோவாவை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். ஆனால் நோவா காக்கப்பட்டார். காரணம் என்னவென்றால் நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதன். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதர். இன்னைக்கு நம்ம எல்லாரும் பரலோகத்திற்கு போகணும், தேவனோடு கூட போய் நித்தியமாய் வாழணும், தங்கமயமான வீட்டுக்குள்ள வாழணும் அப்படின்னு விரும்புறோம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூமியில வாழ்கிற நாட்களில இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும், விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும், எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பந்தான் நம்ம அந்த மேன்மையான பரலோகத்திற்குள்ள போக முடியும். சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சர்ச்சுக்கு வந்துட்டு அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகம் கிடையாது. சர்ச்சுக்கு வரணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், கர்த்தருடைய காரியத்துல உற்சாகமாய் செயல்படணும். அப்பந்தான் அந்த பரலோக ராஜ்யம். பேரை மட்டும் கிறிஸ்துவ பேரை வைத்துக் கொண்டு ஆலயத்துக்கு வந்துட்டு மட்டும் வந்தா போனா போதாது. இன்னைக்கு நிறைய பேரு அப்படிதான் இருக்கிறாங்க. தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு கூட பேசணும். நோவா தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதராக காணப்பட்டார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதராய் காணப்பட்டார். கர்த்தர் அவர்கள் அப்படியே உயிரோடு கூட எடுத்துக்கொண்டார். நோவாவை பெரிய அழிவிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். இன்னும் எலியாவை குறித்து நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, எலியா அப்படியே சுழல் காற்றில அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இதை குறித்து 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், அவர்கள் பேசிக்கொண்டிரு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காற்றில பரலோகத்திற்கு ஏறி போனான். பாருங்க, எவ்வளவு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், மேன்மையான ஒரு காரியம். பாருங்க, அப்படியே 2 பேர் எலியாவும் எலிசாவும் நடந்து போகிற பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி ரதம் இறங்கி வருகிறது, ஒரு சுழல் காற்று அப்படியே இறங்கி வருகிறது. எலியாவை அப்படியே அந்த ரதம் அப்படியே பரலோகத்திற்கு எடுத்து கொண்டு போகிறது. காரணம் என்னவென்றால், எலியா எப்போதும் தேவனோடு கூட பேசுகிற ஒரு மனிதர், எப்போதும் ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் உடையவர் எலியா. அதனால்தான் பாருங்க, கர்த்தர் அப்படியே எடுத்துக்கொண்டார். எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு ஆசீர்வாதம். அதே ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. ஆண்டவர் மத்திய வானத்துல வருகிற பொழுது நாம் அப்படியே மறுரூபமாக்கப்பட்டு பறந்து போகிறோம். ஒருவேளை நம்ம மறித்திருந்தா கூட அப்படியே நம்ம பிரேத குழி வெடித்து அப்படியே நம்ம உயிரோடு கூட எழுப்பி ஆண்டவரோடு கூட பறந்து போகிறோம். அப்படிப்பட்ட மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், மேன்மையான ஒரு அனுபவம் நமக்கு இருக்கிறது. அந்த அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். ஜெபம் பண்ணணும் அப்படின்னா நம்ம காக்கப்பட்டுருவோம். ஜெபம் பண்ணோம் அப்படின்னா நாம அப்படியே தேவனோடு கூட பறந்து போய் நித்தியமாய் பரலோகத்துல வாழக்கூடிய அந்த மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. பரலோகத்திற்கு போவதற்கு ஜெபம் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யும். நம்முடைய படிப்போ, நம்முடைய வேலையோ, நம்முடைய பணமோ, நம்முடைய பதவியோ, நம்முடைய ஆஸ்தியோ அந்தஸ்தோ எதுவுமே பரலோகத்திற்கு போவதற்கு உதவி செய்யாது. ஆனா இன்னைக்கு அதுக்கு பின்னாடிதான் நம்ம என்ன பண்றோம்? ஓடுறோம். பணம் சம்பாதிக்கணும், நம்மளும் நம்ம ஊர்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும், 4 பேரை போல மதிப்பா வாழணும் அப்படின்னு நம்ம ஓடுறோம். ஆனா இவைகள் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்வதற்கு எந்த விதத்திலே நமக்கு உதவி செய்யாது.
ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம உட்கார்ற அந்த நேரம், ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிற அந்த நேரம் பரலோகம் செல்வதற்கு உதவி செய்யும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் நம்மளை பாதுகாக்கும். ஜெபம் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கும். எந்த பாவமும் உள்ள நுழையாதபடிக்கு பாதுகாக்கும். எந்த சாத்தானும் உள்ள நுழையாதபடிக்கு பாதுகாக்கும். ஜெபம் பண்றவங்கள சாத்தானால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஜெபம் பண்ணாதவங்களை ஈஸியா சாத்தான் பாவத்துல கொண்டு போய் தள்ளிடுவான். ஜெபம் பண்ணாதவங்களை சாத்தான் எளிமையாக வீழ்த்தி விடுவான். தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணுகிற ஒரு மனிதர், அவரை வீழ்த்த முடியல. சிங்க கொகைக்குள்ள தூக்கி போட்டாங்க. அங்கேயும் தேவன் பாதுகாத்தார். சிங்கத்தின் வாயை கட்டிட்டார். சிங்கம் சேதப்படுத்த முடியவில்லை. 3 வேளையும் ஜெபம் பண்ணுகிறவர்களை சாத்தானால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜெபம் பண்ற வீட்டுக்குள்ள சாத்தான் நுழைய முடியாது. ஜெபம் பண்ணுகிறவருடைய வாழ்க்கையிலோ தொழிலிலோ வேலையிலோ சாத்தான் நுழைய முடியாது. அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள சோதனை வராம இருக்கணும் அப்படின்னா, உங்க வீட்டுக்குள்ள சண்டை வராம இருக்கணும் அப்படின்னா, நீங்க செய்யற வேலையில நஷ்டம் வராம இருக்கணும் அப்படின்னா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரோடு கூட சஞ்சரிங்க. அவர் சமூகத்துல உட்காருவதற்கு நீங்க நேரத்தை கொடுத்து பாருங்க. எல்லாவற்றிலையும் ஜெயம். தானியேல் பாத்தீங்கன்னா 2 ராஜாவுக்கு கீழே வேலை பார்த்தார். 2 ராஜாவுக்கு கீழே வேலை பார்க்கிற பொழுதும் தானியேலுடைய காரியம் எப்பொழுதும் ஜெயமாகவே இருந்தது. ஜெபம் எல்லாவற்றையுமே சாதிக்கும். சூசான் நகரம் கலக்கத்தில் இருந்தது. ஒரு எஸ்தர் ராஜாத்தி, அவருடைய தாதிமார்கள் மொர்தெகாய் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் பாத்தீங்கன்னா காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆமான் என்கிற ஒரு மனிதன் யூத குலத்தையே வீழ்த்தி விடுவேன் அப்படின்னு ராஜாவிடத்திலிருந்து உத்தரவு வாங்கிட்டு வந்துட்டான். பாருங்க, ராஜாவுடைய உத்தரவையே மாற்றுவதற்கு வல்லமை பொருந்தினது ஜெபம். ஜெபம் எல்லாவற்றையுமே செய்யும். அதனால நம்ம வாழ்க்கையில அதிகமான நேரத்தை ஜெபத்திற்காக, ஆண்டவரோடு கூட பேசுவதற்காக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் அதிகமாக ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். ஏன்னா இது கடைசி காலம் ஆயிடுச்சு. இனி காலம் செல்லாது. கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம். இந்த உலகத்தின் முடிவோ மிக மிக சமீபமா இருக்கிறது. அதனால கடைசி காலத்துல வாழ்கிற நான் தேவனுக்கு முன்பாக, ஏசப்பாவுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களாய் மாறணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரோடு கூட பேசணும். நம்ம எல்லாரும் எப்படி நம்ம எழுந்திருக்கலாமா? கொஞ்ச நேரம் ஒரு ஜெப ஆவிய ஆண்டவரை என் மேல ஊற்றுங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்போமா? சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்றார், ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாவெல்லாம் ஜெபிக்கணும்.
உபவாசித்து உடலை கொடுத்து உபவாசித்து உடலை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்திற்கு சஞ்சரித்து கொண்டிருந்தானே, அதே போல நானும் சஞ்சரிக்கிற மனிதனா சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்படி எடுத்துக் கொள்ளப்பட்டால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாங்களும் ஏனோக்கை போல சஞ்சரிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. எலியா உம்மோடு கூட சஞ்சரிக்கிறவர், உம்மோடு கூட பேசுகிறவர் சுழற்காற்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டாரு. அதே போல நாங்களோட சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்படத்தக்க விதத்துல மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரமாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுது ஜெபம் விடுத்திருங்கன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படுகிறோம். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தையாவது உம்மோடு கூட சஞ்சரிப்பதற்கு கொடுக்க ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறார். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். மகனே, உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மகளே, உனக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த ஸ்தலத்திற்குள்ளே வருவதற்கு எப்பொழுது ஜெபம் பண்ணி விழித்திருப்பாயா? என்னோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருப்பாயா என்று கர்த்தர் கேட்கிறார். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எலியா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்.
மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. என் மேல ஒரு ஜபாபியை ஊற்றுதாண்டவரை நான் ஜெபிக்கணும். என் மேல ஒரு ஜபாபியை ஊற்றுதாண்டவரை நான் ஜெபிக்கணும். கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க. எல்லாத்துக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறீங்க, ஆனா ஜபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்க மாட்டேங்கிறீங்க. ஜபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்க ஆண்டவர் சொன்னாரு. ஜபம் பண்றதுக்கு நேரத்தை கொடுக்கிறீங்களா? ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு நேரத்தை கொடுக்கிறீங்களா? ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பதற்கு நேரத்தை கொடுக்கிறீங்களா? பரலோகத்தை வஞ்சிக்கிறீங்களே, பரலோகத்திற்குள்ளே போனோன்னு பிரயாசப்படுறீங்களே. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு ஒரே ஒரு தகுதி ஜபம் மாத்திரம்தான். ஜபம் மாத்திரம்தான். ஜபம் மாத்திரம்தான் நமக்கு அந்த தகுதியை ஏற்படுத்தி தரும். ஒப்புக்கொடுங்க, அசட்டை பண்ணாதுங்க, அந்த வார்த்தையை அசட்டை பண்ணாதுங்க. இன்று முதல் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஜபம் பண்ணுவேன். நான் ஜபம் பண்ணாத எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. காலையில எழுந்த உடனே உங்க சமூகத்தில் உட்கார மாட்டவரே, உம்மோடு கூட சஞ்சரிப்பையா, உம்மோடு கூட சஞ்சரிப்பேன். ஒப்புக்கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் மீது உங்க ஆளுகை இறங்கட்டும். ஒரு ஜப ஆவி இப்பொழுது இறங்கி வரட்டும். ஜப ஆவி ஊற்றுங்க. ஜபம் பண்ண கூடாதபடிக்கு தடை செய்கிற சாத்தான கற்ற ஜபத்திற்கு தடை பண்ற பொல்லாத ஆவிய இயேசுவின் நாமத்தில் கற்ற மாம்சமோ பலவீனம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மாம்சம் நிறைய நேரங்களில் தடையா இருக்கிறது. மாம்சம் தடையா இருக்கிறது. தடையா இருக்கிற மாம்ச சிந்தனை இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒளிந்து போகட்டும். ஆவி உற்சாகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உற்சாகத்தின் ஆவியினாலே நடக்கும். இந்த உற்சாகத்தின் ஆவியினாலே நடக்கும். உற்சாகத்தின் ஆவியினாலே கர்த்தருடைய ஆவியானவர் நிரம்பிக் கொண்டிருக்கிறார். கற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. உற்சாகத்தின் ஆவி இறங்கி வருகிறது. உங்க மாம்சத்தில் இருக்கிற நரகங்கள் மறைந்து போகிறது. இனி கர்த்தரோடு கூட பேசாம இருக்க முடியாது. ஏதோ கூட தேவனோடு கூட சத்தரிக்க போகிறீங்க. நடத்தி கொண்டிருக்கிறார். நடத்தி கொண்டிருக்கிறார். ஏதோ கூட தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது அனுபவம். எலியாவின் கூட தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம். நோவாவின் கூட தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவத்திற்குள்ள ஆவியானவரோடு நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு சஞ்சரிக்கிறது அனுபவம் இறங்கி வருவதாக, ஆவி ஊற்றப்படுவதாக. அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. அபிஷேகத்தை ஊற்றுவாங்க. அப்பா, நான் உங்க சமூகத்துல வரணும்பா. உங்க சமூகத்துல ஒன்றாக நிற்பதற்கு பாத்திரமானால் மாற நான் பெறுவேன். அதற்கு ஜபந்தான் அதிகம் சொல்லுங்க. இந்த ஜபத்தை அதிகப்படுவதையும் பெறுவதாகப்பா. ஜபத்தை மறக்க மாட்டோம்ப்பா. ஜபம் பண்ணுவதற்கு நான் தாக்கலையா இருக்கேன். அதற்கு நான் பண்ணிக்கிறேன். அதனால வந்த பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறேன். ஜபிக்க வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கிருபப்படுங்கப்பா. நாங்க கேட்ட சத்தியத்தின்படி அதிகமான நேரம் கூட ஜபிக்க அன்றோரைகளுக்கு கிருபத்தாங்க. இருதயத்தின் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்க. சோதனைக்கு உட்படாதபடிக்கு பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா. காத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்கலன்னா சோதனை வந்துடும் சொல்லி இருக்கிறீங்க. அன்றோரே, நாங்க ஜெபித்து சோதனையை ஜெயிக்க, சோதனை வராதபடிக்கு அன்றோரே நாங்கள் ஜெபித்து ஜீவிக்க இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகள்
ஜெபிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். மீதியான வேலையுடைய சமூகத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.